லேடி. அடிக்கிறீங்களே ஏனாதியாரே அப்படி சொல்லுங்க சுருக்குன்னு இருக்கணும் அப்படி என்னங்க கண்ணாடி எங்கடி வாங்கின கண்ணாடி அங்கதாங்க கண்ணாடி கடையில ஆமாங்க சூப்பரா என்னத்தான் செய்யறது பாதி ஆம்பளைய காணோம் அப்படி சொல்லுங்க என்னங்க செய்யறது பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருந்தாது யாராவது ஏறி இருப்பாங்க கலப்பைய போட்டுத்தேன் வயக்காட்டுல உழுதுருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சீமாப்பாய் ஆமாப்பா போயும் ஒரு 4-5 பேத்துக்கு வாக்கப்பட்டு தேவையில்லாம ஆமா 4-5 பேர்ன்றது கம்மி தானே ஒரு ஆளா 2 ஆளா ஒரு 50 பேருக்கு ஆனா யாருக்கு வேணா வாக்கப்படலாம் தண்ணி அடிக்கிற ஆளு கூட வாக்கப்பட்டுலாம் கணேஷ் போல போற ஆளுக்கு மட்டும் வாக்க விடவே கூடாது அதுக்கு என்ன இவ்வளவு உருட்டி வாயில ஏற்றி வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்க வரேன் பீனாத்தாச்சு இந்த கொடுமையா கழுதைக்கு வாக்கப்பட்டா கலட்டி தானே போ ஆகணும் வேற என்ன பண்றது ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேன் யாருன்றியே யாரு கொத்தனார் வேலை வாக்குற ஆளு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லாத ஆள் பிரச்சனை இல்லாத தானே ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் ஆமா நல்லா வச்சு காப்பாத்துவாரு என்னப்பு கசக்குறாரா
எடுவட்ட தூமிய குடுக்கி என்ன கசக்குற பிடிச்சிக்கிட்டு இங்குண்டு கொத்தனாருக்கு வாக்கப்பட்டதும் போதும் ஏமா என்ன என் புங்கு தொலைஞ்சதும் போதும். என்னடி கவலையா சொல்றதுக்கு? கொத்தனாருக்கு வாக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்குள்ள போறேன். கொத்தனார் என்னென்ன வச்சிருக்கானு பால் பழம் தேங்காய் எல்லாம் வச்சிருக்கணும்ல. இந்த கொத்தனார் என்னென்ன வச்சிருந்தாருன்றிய என்னென்ன வச்சிருக்காரு? மட்டக்கம்பு, மணியாசு, தேப்பு கட்டை, தூக்கு குண்டு. முதல் ராத்திரிக்கு இதுனாமா தேவை? ராத்திரிக்கு என்ன இது எதுக்கு? இது மட்டுமா? இம்மா பெருசுப்பு என்னது? மம்பட்டிக்கான மம்பட்டி வராஜிக்கிருக்கேன். சிமெண்ட் மூட 80 மூட்டை வீட்டுக்குள்ள அடிக்க வச்சிருக்கான்ப்பா. ஆத்தாடி பாச்சாமத்துல கலவை போட்டி பரட்டிக்கிட்டு இருக்கேன் ரிங்குன்னு. அது எதுக்கு முதல் ராத்திரிக்கா? முதல் ராத்திரியில என்னடா கொடுமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்ல யாராவது இந்த வேலை பார்ப்பானா? எதுக்குங்க கலவையை பரட்டுறீங்கன்னு கேட்கிறேன். உன் ஓட்டையை அடைக்கணுங்கிறியான். ஓட்டையை அடைக்கவா? ஆமா, அதை அடைச்சிட்டு ஓட்டையை பூரா அடைக்கணுமா? வீட்டு ஓட்டைய. சரி. அடாடாடாப்பா நானும் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் பாலிச்சோம்போட நின்றேன். அப்ப பாருங்க மறுநாள் கொத்தனார் விலைக்கு சித்தாள் விலைக்கு ஆளு கிடைக்கல. என் புரிச்சேன் சொன்னேன், ஏமாய் ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம் தரேன், என் கூட வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். நானும் என் புருஷோட சேர்ந்து கொத்தனார் விலைக்கு போயிருந்தேன். சரி. கொத்தனார் என்ன செய்வாரு? சாரத்து மேல ஏறி நின்று சட்டி எடுப்பாரு. ஆமா, நான் ஏன் சட்டி எடுத்து கொடுப்பேன். அதை வச்சு என்ன பண்றது? 1000 கண்ணு பானையாட்டம் ஓட்டையா இருக்கும். சீம்பியா என் புரிச்சேன். அதே மாதிரி மரத்துல சாரத்து மேல ஏறி நின்று ஏமா அந்த தூக்கு கொண்டு தூக்கி போடுமாம்பாரு. சரி. நானும் தூக்கு கொண்டு எடுத்து தூக்கி போடலாம்னு சொல்லி அண்ணாந்து பார்த்தே சாரத்துல என் மாமி சட்டி போடாம நின்றுருக்கேன். கருமை பிடிச்சவன். நானும் தூக்கு கொண்டு அப்படி தூக்கி மண்டுன்னு போட்டல, அவன் குண்டுல முண்டுன்னு அடிச்சு அவன் குண்டு மிண்டுன்னு வெட்டிச்சு. அதோட கொலைகேசில் உள்ள போனதாப்பா மிச்சம். சரி, இன்னொருத்தருக்கு வாக்கப்படும். அடுத்து இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டேன். யாரது? அது யாருன்றிய? அதுதாப்பு பஞ்சர் ஓட்டுற ஆளு. ஆடாடாப்பா ஒரு நாளைக்கு பஞ்சர் ஓட்டுனா எப்படி 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பாரு. 2000 ரூபாய்க்கு மேல கூட சம்பாதிப்பாரு. ஏன் ஒரு பஞ்சருக்கு 200 ரூபான்னா 10 பஞ்சர் ஓட்டுனா 2000 ரூபாய் தாண்டிடுது. சரி, நல்லா சொல்யூஷன் டிப்பு பிதுக்குனாப்புல என்னையும் பிதுக்குவாரு, நல்லா அடிச்சாப்புல என்னையும் அடிப்பாரு அப்படின்ட்டு காத்து அடிச்சாப்புல நல்லா அடிப்பாருன்னு வாக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்குள்ள போனேன். அவர் என்ன வச்சிருக்கணும்? பால் பழம் தேங்காய் அல்வா பூலா வச்சிருக்கணும்ல. முதல் ராத்திரிக்கு அதான முதல் ராத்திரிக்கு இந்த புருஷன் என்ன வச்சிருந்தாருன்னா பாருங்க வட்டை, சரியான வட்டையா? ஆமா, குளிக்கிறதுக்கா இருக்கான். இல்ல பஞ்சர் இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த பழக்க தோஷத்துல அந்த வட்டறிய தண்ணி நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு என்ன ஒரு அமுக்குனாப்புல. சரி. நானும் டும்முன்னு ஒரு குசுவை போட்டேன். சரியான மொரட்டு ஓட்டடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எமர்சிட்டு வச்சு முதல் தப்பாக. இப்ப பாருங்க கம்பியா ஆணியா இருக்கு, அதை வச்சு தப்பாக. அதை வச்சுக்கிட்டு பாச்சாமத்தை தேய்க்க ஆரம்பிச்சாப்புல. கிருட்டு பூரா ரத்தமா நிக்குது. உருரான்றி விட மாட்டேன், தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தேய்ச்சிட்டானா? ஆமா, சொல்யூஷன் டீப்ல பத்தல. அப்ப பாருங்க கடையில போய் பெபி குக்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த எடுவட்டவன் வாங்கிட்டு வந்து நல்ல டீப்பா வெட்டி அதில் ஊற்றி விட்டு ஒட்டி விட்டுட்டேன். நானும் ஒரு 5 நாளா ஒண்ணுக்கு போகல, வெளிக்கு போகல. எப்படி போகும்? நானும் அப்பதான் பாருங்க என் புருஷன் ஐடியா கட்டி இதுக்கு எதுக்காக ஒரு வழியை சொல்றா எடுவட்ட வேலை அப்படின்னு என் புருஷன் ஒரு வழியை சொன்னேன். சரியான முரட்டு கடப்பாறை எடுத்து வந்து என்னை குப்புற அப்படி படுக்க போட்டு என் இதுலயே குங்குன்னு ஒரு குத்துனாப்புல. ஆமா, அப்பதான் அந்த அடப்பை எடுத்துச்சு. சரி, இது மட்டுமா? அடுத்து இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டேன். அவர் நல்ல மனுஷன். அது யாருன்றிய? நல்ல மனுஷன். அவர் தான் இந்த ஈபி அதிகாரி, பீச்சு போடுறாள். சரி, எப்படி நல்லா ஏறுவாரு, நல்லா லைன் அடிப்பாரு அப்படின்னு நினைச்சு அவருக்கு வாக்கப்பட்டு போயிருந்தேன். ஈபி அதிகாரிக்கு நானும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்குள்ள போறேன். அவர் என்ன வச்சிருக்கானே, அவர் பாருங்க கட்டிங் பிளோட உட்காந்துருந்தேன் அந்த மனுஷன். போச்சா? ஆமா, இங்க அவர் ஈப்பியா ஆத்தாடி, அவர் பல மரம் ஏறிட்டாலும் புங்கு தொலைஞ்சு போக. அப்ப அந்த கட்டிங் பிளோட உட்காந்துருந்தாரு. நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். விரிய காலில் பார்த்தா என் நரம்பு பூரா கட் பண்ணிட்டேன். கிட்டுன்னு கட் பண்ணிட்டேன். கேட்டா நான் பூரா லைனை பிரிச்சு அடிக்கிறேன். இங்க பிரிக்க முடியல, அங்க பிரிச்சு அடிக்கிறாரு. பாச்சாமத்துல கட்டிதுல ஏறாருப்பா, விறுவிறுன்னு ஏறாருப்பா. ஏப்ப நீங்க தான் ஈபி தானா? தேடி எப்படியும் பல மரம் ஏறி இருப்பிய. நம்மள ஒரு நாளைக்கு வந்து ஏறுறது நம்ம மரத்துல
அப்பாடி சரி இப்படிலாம் இருந்துட்டாலும் இவன் இந்த புருஷன்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு எங்க மாமா நம்பிராசை மாமா என்னை வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு இந்த காட்டுக்கு. என்ன வேலைக்கு? அதான் நந்தவனத்துக்கு. பாருங்க இப்போ எங்களோட குலப்பண்பு என்னன்னா ஆண்கள் வேட்டையாடுவதும் எங்களை போன்ற பருவமடைந்த பெண்கள் திணைக்காவலும் செய்து வழக்கம். அப்ப நான் வந்துட்டேன். சரி, இந்த தோழி வரணும்.